பெரிய கத்திரிக்காய் வச்சு வித்தியாசமாக டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஒரு கறி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த பெரிய கத்திரிக்காயை வச்சு ஒரு கறி சொல்லித்தரேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணுறதும் ஈஸி. இது வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inches அளவுக்கு திக்னஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மசாலா தடவி தோசைக்கல்லில் போட்டு உடையாமல் அப்படி நம்ம முழுஷாக கிடைக்கும். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு மிக்சிங் இருக்குது. இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் தண்ணி விடாமல் நம்ம ஓட்டின்னு வந்துடணும். இதை வந்து இதில் போட்டு நல்லா கலந்துட்டு அந்த கத்திரிக்காய் மேலே நம்ம வந்து பூசணும். அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் கலந்து பாருங்கள். இது தேவையான பொருள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அரிசி மாவு, மஞ்சள் பொடி, காரப்பொடி, ரவை. இதால் வந்து 2 டீஸ்பூன் 2 வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன், 3 வந்து ரவை போட்டிருக்கேன். இதுக்கு உப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியா பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன், காரப்பொடி 1 டீஸ்பூன், சுவைக்கேற்க உப்பு. இந்த மிக்சிங் இதை அரைச்சன் வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். இதை தனியாக மிக்ஸ் பண்ணி வைக்கணும். பச்சை மிளகாயும் வீதியும் அரைச்சிட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு கத்திரிக்காயில் பூசிடும். இப்போ வந்து நல்லா வந்து ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்துருக்கேன். இப்போ இதை கலந்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா. இந்தமாரி டிஷ்யூ பேப்பரில் ஈரத்தை தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த மிக்சிங் பண்ணலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து இந்தமாரி கீத்து போட்டுக்கோங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இது பண்ணாமல் இந்தமாரி கீத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நடுவில் வந்து இதுக்கு வந்து எதுக்கு இந்தமாரி கட் பண்ணுறோம் லேசானா உள்ளே வந்து மசாலாஸ் இறங்கி குக்காகிறதுக்காக மட்டும்தான். இந்தமாரி பூசுங்க. இப்போ வந்து மசாலா பூசியாச்சு பாருங்கள். எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இந்தமாரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சமாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். அப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அடிக்கடி பண்ண தோணும் உங்களுக்கு. இப்போ பரட்டியாச்சு. இது வந்து சூடான ஆயிலில் இப்படி வச்சுருங்க. அதேமாரி எல்லாத்தையும் ஆயில் தடவி இதில் புரட்டி அதில் வச்சிடும். இப்போ தான் இது போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் அது குக் ஆகும். அடுத்தது நம்ம வந்து இந்தமாரி ஒரு கிளிப்பு வச்சு திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனுக்கு வர வரைக்கும் வைக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுத்து பாருங்கள். இந்தமாரி கோல்டன் ப்ரௌனில் வரணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். நல்லா குக் ஆகிடுத்து. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். கிறிஸ்பி டேஸ்டி கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக்.